ஆயுத எழுத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஒவ்வொரு பிப்ரவரி 24க்கும் டிசம்பர் 5க்கும் ஒரு விவாதம் எழுந்து விடுகிறது. அதிமுகவினுடைய எதிர்காலம் பற்றியது. ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு தினத்தில் கட்சியின் பல்வேறு அங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது பற்றி பேச தொடங்குகிறார்கள். இந்த முறை திரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் அவர்கள் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய மடலில் துரோகிகளும் விசுவாசிகளும் தோளோடு தோள் நிற்க முடியுமா, வெள்ளாடும் ஓனாயும் ஒன்றாக பயணிக்க முடியுமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து பல மாதங்களாக இந்த இணைப்பு பற்றி, வெளியே இருப்பவர்கள் உள்ளே வருவது பற்றியெல்லாம் வரக்கூடிய அந்த ஹேசியங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக அவர் இந்த மடலை எழுதியிருக்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது. இன்று திரு ஓபிஎஸ் அவர்களும் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் விஸ்வாசியும் துரோகியும் ஒன்றா இருக்க முடியாதுன்னா யாரை சொல்கிறார் திரு இபிஎஸ் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. யார் விஸ்வாசி, யார் துரோகி, விவாதிப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்மோடு இணைகின்றார், ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர். அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு பொன் வில்சன் அவர்களும் திரு புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைவார்கள். நான் திரு ஸ்ரீதர் அவர்கள்ட்ட தொடங்குறேன். யாரை சொல்கிறாரு துரோகின்னு? என்னங்க சிரிக்கிறீங்க முதல் கேள்விக்கு? சிரிப்பு தான் பதில். அதாவது ரொம்ப சிம்பிள். அந்த அறிக்கையிலே ஒரு தலைவர் அப்படித்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும். இது எங்கள் பாணியில் சொல்கிறாருந்தா, ஒரு சோலைக்குள்ளே போகிறோம். சோலைக்குள்ளே போகும்போது வனக்காப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் போகும்போது எங்கே போகிறீங்க பாரு, இந்த மாதிரி சோலைக்குள்ளே போகும்போது மிருகங்கள் இருக்கும் சோலைக்குள்ளே. ஆனால் ஒரு பர்டிகுலர் ஒரு மிருகத்தை மட்டும், இந்த மிருகத்தை மட்டும் பார்த்து போங்க அப்படிம்பார். ஏன்னா அதில் தான் தப்பிக்க முடியாது, மற்றெல்லாம் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு கட்சியுடைய காவலர், தேர்தல் வருது, தொண்டர்கள் தெளிவாக இருங்க, நமக்கு ரெட்டலை முடக்கணும், ரெட்டலைக்கு பாதகம் வந்துடக்கூடாது, நம்ம தோக்கணும், நம்ம தோக்கக்கூடாது, இப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அப்போ நம்ம அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் கண்ட அந்த ரெட்டை இலை, அம்மா அவர்கள் வளர்த்த அவருடைய பிறந்த நாளில் அந்த ரெட்டை இலை முடங்குவதற்கோ, முடக்குவார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு துரோகிகள் தான். யாரும் முடக்கலையே இப்போ ரெட்டையிலையே. அதற்காக பேசி கொண்டிருந்தாலும் சரி, முயற்சி எடுத்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் எக்ஸ்ஒயின்னு சொல்லலை. பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தொண்டர்களே, நம்ம கட்சிக்கும் தலைவர் கண்ட இந்த சின்னத்தை ரெட்டலத்திக்கும் இப்போ யார் முடக்க பார்க்குறாங்க? யார் முடக்கினாலும் அதுதான் ஒரு முடக்குனா தேர்தல் ஆணையம் தான் சார் முடக்கணும். இல்லை அது கோர்ட்டு சொல்லியிருக்குது, தேர்தல் ஆணையம் விசாரிக்க போகுது. அது ரைட்டு. அதற்காக முயற்சி எடுக்கிறவர்கள் நமக்கு எதிரிகள் தான், விசுவாசிகள் அல்ல. அதுதான் குருமா சொல்கிறாரு. எப்படி ஒரு மந்தையிலேயே ஒரு ஓனாயும் வெள்ளாடும் பயணிக்க முடியாதோ, எப்படி ஒரு சோலையில் ஒரு மனிதனும் ஒரு மிருகமும் ஒரு இப்போ புலின்னு வச்சுக்கங்களேன், புலிக்கிட்ட போய் நம்ம இது முடியும். எல்லா மிருகங்களும் மனிதனை பார்த்து பயந்து ஓடிடும், புலியும் சிங்கமும் எதிர்த்து வரும். அப்போ அவங்க நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜாக்கிரதையா. புலி சிங்கம் மாதிரி சொல்கிறீங்க ஓபிஎஸ், நம்ம ஜாக்கிரதை. அதை நான் யாரையும் சொல்லலை, அப்படி சொல்லலை. ஒரு தலைவர் அப்படித்தான் சொல்ல முடியும். நீங்கள் தலைவராக இருந்தாலும் நீங்கள் அப்படித்தான் சொல்லுவீங்க, நான் தலைவராக இருந்தால் அப்படித்தான் சொல்லுவேன், அண்ணன் நாஞ்சில் குமார் தலைவராக இருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவார். அதுதான் முறை. அதுதான், அதனால தான் அவர் சிரிக்கார். அதனால தான் எங்கள் ரெண்டு சிரிப்பு. இது ஒரு காமன் உலகத்தில் நடக்கிற ஒரு நீதி. இது ஒரு பெரிய ஓபிஎஸ் திரும்ப திரும்ப பலமுறை கேட்குறாரு, நான் என்ன துரோகம் செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணேன், நீங்கள் தான் ரெட்டை தலைமைன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் ஒரே ஓட்டில் தேர்ந்தெடுத்தீங்க, அப்புறம் நீங்களா ஒற்றை தலைமைன்னு சொல்லி இப்போ என்ன சாதிச்சிங்க இந்த 2-3 வருஷத்துல? கரெக்ட் பாயிண்ட் வந்துட்டேன். தலைவர் 80 தோற்ற பிறகு கட்சி கலைஞர் போகிற தலைவர் கட்சி கலைச்ச உடனே தலைவர் போய் நாட்டு மக்கள்கிட்ட கேட்டார், நான் என்ன தப்பு பண்ணேன்? எக்ஸாக்ட்லி சொல்கிறேன் தான் ஓபிஎஸ் அதான், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் நீ இது பண்ண? அப்போ நாட்டு மக்கள் சொன்னாங்க, ஐயா நீ ஒரு தப்பு பண்ணல, திருப்பி உனக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்போது நீங்கள் ஓபிஎஸ் என்ன, நான் என்ன தப்பு பண்ணால் யார்கிட்ட போய் கேட்கணும்?
தலைவர் எப்படி மக்கள்கிட்ட போய் கேட்டாரோ சார், அப்ப ஆட்சியை கலைச்சாங்க, தலைவர் மக்கள்கிட்ட போய் கேட்டாரு. நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டீங்க, கட்சிக்குள்ள தானே நியாயம். அப்ப யார்கிட்ட கேட்கணும்? அதான் கட்சிக்குள்ள தானே நியாயம். தொண்டர்கிட்ட கேட்கணும். தொண்டர் வந்து அதான் கேட்டுட்டு இருக்காரு. தொண்டர் அவர் சொல்லலையே. ஆமா, உங்களை இணைக்கிற தப்புன்னு இன்னும் தொண்டர் ஒரு எலெக்ஷன் வைங்க சொல்றாங்களான்னு பாப்போம். என்ன மேடம், கட்சி தலைமைக்கு எலெக்ஷன் வைங்க. எலெக்ஷனே தேவையில்லை மேடம். எப்படி சார்? எம்ஜிஆருக்கு மக்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க? எலெக்ஷன்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. நீங்க கட்சி தலைமைக்கு எலெக்ஷன் வைங்க. இல்ல நாங்க, அதாவது நீங்க எலெக்ஷன் வைக்கிற யாருக்கும் தொண்டர்கள் சொன்னா போதும் மேடம். அதுதான் ஐயா சொல்றேன். தொண்டர்கள் வாக்களித்து தானே தலைமையை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு இது அதிமுக அதான விதி. தேர்தல் வந்து 4 வருஷம் கூட தான் தேர்தல் வரும் இதுல. ஆமா, நீங்க யாரையும் நிக்க விடாம நீங்க மட்டும் நின்று தேர்தல் முடிச்சிட்டு போயிட்டீங்களே. இல்ல, அடுத்து 4 வருஷம் வெயிட் பண்ணுவோம். அப்ப வெயிட் பண்ணுங்க. கரெக்ட். நீங்க கட்சி விட்டு நிக்கிறீங்களே. கட்சி விட்டு நமக்கு யாரெல்லாம் போட்டியாளர்களோ கட்சி விட்டு நிக்கிறீங்க. அதாவது கட்சியுடைய நலனு, கட்சியினுடைய இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனால யாரையும் நீக்க முடியாது. ஒரு இந்திரா பார்ட்டியில், ஒரு இந்திரா பார்ட்டி டெமோக்ரஸி இல்ல. செயலாளர் நினைச்சா யார் வேணா இல்ல நீக்கலாம். அதிமுக எத்தனை வருஷமா நீக்கலாம். ஆனாலும் அம்மாவே நீக்கிருக்காங்க. ஆனாலும் அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, மேல்மட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுவாங்க, இவங்க இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போனேன், இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செய்வார். அவர் இந்த அறிக்கை கொடுத்தது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பார்ட்டியுடைய நலன் கருதி தொண்டர்கள் தெளிவாக இருக்கணும், ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அதை ஒழுங்குபடுத்தணும். அந்த அறிக்கை வந்து வேற எந்த விதத்தையும் வேற எதுவும் வித்தியாசமா இல்லை. இது ஒரு நடைமுறை வழக்கம். கேட்போம். திரு கோலப்பன், இன்னுமா நம்புறீங்க இந்த ஒருங்கிணைப்பு சேர்றது, இரட்டை தலைமை இன்னுமா சாத்தியம்? அதெல்லாம் இல்லைம்மா, நாங்கள் வந்து ஒருங்கிணைப்புங்கிறது தொண்டர்களை ஒருங்கிணைக்கணும் அவங்கிறதான். அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் கேட்டீங்களா, இந்த மாதிரி பேசியிருக்காங்க யாருன்னு அண்ணன்ட்ட கேட்டால் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். எனக்கு ஞாபகம் வந்தது, சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அண்ணன் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஒரு போட்டி பாட்டல் ஒன்று நடத்துவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு கதைகளாக சொல்லும்போது, உலகத்திலே மிக சிறந்த ஆயுதம் எதுன்னு கேட்பார் என்எஸ் கிருஷ்ணன்ட்ட. தலைவர் கேட்பார். என்எஸ் கிருஷ்ணன் அவரால் சொல்ல முடியாது. அப்போ தலைவரே சொல்லுவார், தரங்கெட்டு போன நயவஞ்சர்களின் நாக்கு தான் அதுன்பார். எவ்வளோ பெரிய அர்த்தத்தை அன்னைக்கு எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? பின்னாடி ஒரு எடப்பாடி பழனிசாமின்னு நம்ம கட்சிக்கு வருவார்ப்பா, அவரோட நாக்கு தான் அவருக்கு சதி, கட்சியை உடைக்க போறாரு, பிரச்சனை பண்ண போறாருங்கிறத. அவரோட கட்சி கிடையாதுல்ல, அவர்கிட்ட தானே இப்ப இருக்கு அதிமுக. மேடம், நீங்க திரும்பி திரும்பி இந்த மீடியால உட்கார்ந்து இருந்து ஒரு தவறான பாதையை சுட்டி காட்டி ஒரு தவறான மனிதரை தூக்கி தூக்கி ஒரு ஒரு தவறான ஒரு போர்வையை போட்டு மூடி வச்சிருக்கீங்க. அதான் உண்மை. இந்த காரணம் வந்து அத்தனையும் நான் மீடியாக்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் போனது வந்து பொதுக்குழு செல்லும், ஹைகோர்ட் சொல்லிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, பொதுக்குழு சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு. இப்போ மீடியா சொன்னதா உங்களுக்கு உரிமையல் நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட் சொன்னதனால நீங்க சொல்றது கேளுங்க. நீங்க தான் வந்து அதை வந்து போய் செயலாளர்னு அவர் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சார். அப்ப நாங்க என்ன சார் ஃபாலோ பண்ணோம்? நீங்க என்ன சொல்லுச்சு? பொதுக்குழு செல்லும், பொதுக்குழு செல்லும் என்றால் தீர்மானம் செல்லும். அந்த பொதுக்குழு செல்லும்ங்கிறது வந்து என்னது? பொதுச் செயலாளர்ங்கிறது ஒரு அங்கீகாரத்தை இடைக்கால பொதுச் செயலாளரா கொண்டு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் தேர்தல் நடந்துச்சு. நீங்க ஒரு நிமிஷம் ஒண்ணு மறைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அன்னைக்கு கூட அதான் கேக்குறீங்களா, ஒண்ணு மறைக்கப்பட்டு இருக்குது. அதை இன்னைக்கு நீங்க மீடியா மூலமா வெளியில கொண்டு வாங்க. 2026 வரைக்கும் கழக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டதா நீங்க கேட்டதுக்கு ரத்து செய்யப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அஃபிடேவிட் போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அஃபிடேவிட் போட்டிருக்காங்க. நீதிபதி ஜெயச்சந்திர சாருடைய அந்த ஆர்குமெண்ட்ல. அப்போ காலாவதி ஆகவில்லை, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகவில்லைங்கிறதா இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு. பொதுச் செயலாளர் செல்லுன்னு வந்துருச்சுனாலே அது இல்லன்னு தானே. அது எப்படி வரும்? நீங்க ரெண்டும் இருக்குமா? இதுவரைக்கும் தேர்தல் கமிஷன் நீங்க இதுவரைக்கும் உள்ள நுழையல. இன்னைக்கு தான் தேர்தல் கமிஷனுக்கு உள்ள வந்திருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? நீதிபதி ஜெயச்சந்திர சாருடைய தீர்ப்புல பொது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி ரத்து செய்யப்பட்டதுன்னு நீங்க என்னைக்கா போயிருக்கீங்களா? ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு நீங்க கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? இல்லையே. பொதுக்குழுல நீங்க ரத்து செய்யப்பட்டது, பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட CV சண்முகம் சொன்ன ரத்து மட்டும் தான் கட்டாயம் இருக்க ஒழிய கழக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர் பதவிக்கு உள்ள அந்தஸ்து உள்ளதை 5 ஆண்டு காலம் ரத்து செய்ய யாருக்கும் உரிமை இல்லை. அதுதான் புரட்சி தலைவர் வகுத்த விதி. அந்த விதி பிரகாரம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் ரெட்டை இலை சின்னம் கொடுத்துருக்கணும். ஈரோடு கிழக்கு தொகுதியில்
ஒரு சில நிர்பந்தங்களுக்கு நடுவில் நான் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை நம்பின பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் அவருக்கு விட்டு கொடுக்கணும், அவர் எல்லா செலவும் பார்ப்பாரு, எல்லாம் பண்ணுவார், அதனால ஈரோடு கிழக்கு தொகுதியில் விட்டு கொடுக்கணும்னு சொன்னதுனால அண்ணன் ஓரம் கட்டுனாங்க. அண்ணன் டிடிவி தினகரெல்லாம் ஒதுங்கினாங்க. பானா போச்சு. அடுத்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் புறமுதுகு காட்டி ஓட்டியாச்சு. திரும்பி நீங்கள் விக்கிரவாண்டியில் கேட்டால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பட்டியலை நிப்பாட்டி வச்சுட்டாங்க, அதனால நிற்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. இது எல்லாமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ஏன் கொடுத்தாங்க ஈரோடு கிழக்குன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட கூட்டணி வைப்பார், அங்கேயும் துரோகம் பண்ணிட்டாரு. அப்போ துரோகம் யாருன்னு நீங்கள் புரிஞ்சிடணும். அவர் சொல்கிற துரோகி யாரு, துரோகம் யாரு, எப்படி இந்த துரோகத்தை துரோகம் பண்ணிருக்காங்கன்றீங்க. 100% துரோகத்தை பட்டியலிட்டா அப்ப வேற யாரை நீங்க துரோகி சொல்றீங்க? முனுசாமி துரோகி சொல்றீங்களா, இல்ல ஓனாயினா ஜெயக்குமார சொல்றீங்களா, கலைன்னு சொன்னா உதயகுமார சொல்றீங்களா? அப்படி ஒருவேளை சொல்றாரு, இதுக்கெல்லாம் நான் தாயா தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரோட அறிக்கை அப்படிதான் இருக்கு. அவர் உள்ளே சொல்றாரா இல்ல வெளியில இருக்கிறவங்கள சொல்றாரா இல்ல பிஜேபி பார்த்து சொல்றாரான்னு தெரியல. அதுக்குதான் அண்ணன் சிரிச்சாரு, எங்களுக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா அவரு எதுக்காக எழுதி கொடுத்ததை படிச்சாரோ எப்படி படிச்சாரோ தெரியாது. ஓமை பண்ணி எழுதுறதுல அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அறிக்கை தான். அந்த அறிக்கையில தான் நான் சொல்றேன், ஓமையா எழுதியிருக்காருன்னா ஆட்டுக்குட்டியும் ஓனாயும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆட்டுக்குட்டியும் வெள்ளாடுக்கும் போது கம்பராமாயணமும் சேக்கலாறு கதையும் மாதிரி தான் ஞாபகத்துக்கு வருது. வேற ஒன்றும் சொல்ல முடியும். கேட்போம். திரு பொன்வில்சன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். அவர் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திரு புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். துரோகம் யாருங்க செஞ்சதுன்னு கேட்குறாருங்க. நீங்க செஞ்சதுதான் நிறைய பட்டியலிட வேண்டியிருக்குது, நீங்க எங்களை துரோகின்னு சொல்றீங்க. இல்ல, ஒரு கட்சி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கீழே இருக்குது அப்படின் போது அந்த கட்சி கடந்த காலங்களில் ஒரு தோல்வி முகத்துல இருந்ததுன்னு போது கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டியதும், அதே மாதிரி உங்க ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது ஊராட்சியில, ஒன்றியத்துல, மாவட்டத்துல, வட்டத்துல, பகுதியில, கிளை கழகத்துல எல்லா இடத்திலையும் துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்றது. எந்த கட்சினாலும் எல்லா காலகட்டத்திலையும் சொல்ற வார்த்தை. அதை ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துக்கும் போது குற்றமுள்ள நெஞ்சுகள் குறுகுறுக்க செய்யுது அப்படின்றதுதான் நம்ம இருக்கோம். விஷயத்தையும் அவர் ஓப்பனா சொல்லல. இதை ஒரே முகமா சொல்றாங்க. யார் எடுத்துக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கிறது தான். திரு வில்சன், உங்க ஆடியோ சரியா கேட்கல, நம்ம அதை கரெக்ட் பண்ணிட்டு நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் நீங்க தேர்தல் எல்லாம் தோத்துட்டீங்க, என்ன சாதிச்சீங்க, அதுக்கெல்லாம் ஒற்றை தலைமை தான் காரணம் அப்படிங்கிறாரு. இரட்டை தலைமை இருக்கிற காலத்திலையும் தோத்துக்கிட்டு தானே இருந்துச்சு அதிமுக. அப்ப ஜெயிச்சு ஏதோ இப்ப தோக்குற மாதிரி சொல்றது எப்படி? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. வணக்கம் சார். குட் ஈவினிங். அச்சய பாத்திரம், ஐந்தெழுத்து மந்திரம், உச்சரிக்கும் நாவிலெல்லாம் உயிர்மணக்கும் சந்தனம், திராவிடத்தின் திருவிளக்கு, தமிழகத்தினுடைய ஒளிவிளக்கு, நாங்கள் அனுதினமும் போற்றி புகழ்பாடி வணங்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பிறந்த நாளில் சொல்லி நீங்க டிஸ்கஸ் பண்ணதான் கேட்டுதான் இருந்தேன். அசோகா கோச்சிங் மாட்டீங்களா? நான் இன்னைக்கு சார் கோச்சிட்டேன். நான் பல வருஷமா இங்க உட்காந்துருக்கேன் டிவியில. அதனால எந்த உச்ச நீதிமன்ற பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்கேன் சார். பொதுக்குழு தீர்மானம் செல்லுன்னு சொல்லிருக்கல. இல்ல, எங்க சொல்லிச்சு சார்? சுப்ரீம் கோர்ட் சொல்லிருக்கு சார், ஓபிஎஸ் போட்ட கேஸ்லயே. நோ 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 ஒன்லி மூணு ஜட்ஜ்மெண்ட், மூணுலையும் சுப்ரீம் கோர்ட் பிரதான வழக்கு எங்க பெண்டிங் இருக்கோ அங்க போய் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு தினேஷ் மகேஸ்வரி பெஞ்சில இருந்து சொல்லியிருக்கு. நீங்க சொல்றது உண்மை. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு தடவை சொல்லியிருக்கு. மிடில் வயலேஷன் ஆயிடும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வயலேஷன் பண்ணதாயிடும். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருந்தா என்னுடைய கம்ப்ளைண்ட கொடுத்தேன். அதுக்கு முதல்ல ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இன்னும் இருக்காங்களான்னு கேட்டீங்க. அது என்னுடைய சின்ன சன் ஜெயசிமா பேர்ல போட்டு ஆர்டிஐல வாங்கின இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படியே இருக்காங்க. அப்போ பொதுச் செயலாளர் செலக்ட் பண்ணி நாங்க பொதுக்குழுல செலக்ட் பண்ணிட்டோம். எல்லா நிர்வாகியும் போட்டிருக்கோம் கொடுத்த லிஸ்ட. சார் ஒரே பதில் தான் சார் இதுக்கெல்லாம். 2024 தேர்தலில் ஃபார்ம் பில யார் கையெழுத்து போட்டாங்க? பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டுதான் ரெட்டல கிடைச்சது. அப்ப அதோட செட்டில்டு. தேர்தல் ஆணையம் ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தம். நோ 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 ஐ கம்ப்ளைண்ட் தட் இஸ்
கண்டெம்ட மூவ் பண்ணி கோர்ட்டுக்கே போனேன். போவன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தது தப்பு. எந்த அடிப்படை ஆதாரம் முகாந்திரம் இல்லாம தூக்கி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் கிளைம் பண்ணல, எங்க ஆர்ஓ கம்ப்ளைண்ட் பண்ணல, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து கமிஷனர் சொல்லல, தேர்ஃபோர் நாங்க கொடுத்துட்டு கூட சொல்லலாம். ஆனா கொடுத்தது தப்பு. அது எகென்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு எதிர்ப்பானதுன்னு சொன்னா அசோகா. ரெண்டாவது சார் பேசும்போது சொன்னார், ஃபர்ஸ்ட் பேசுறாங்க இல்லைங்களா, ரொம்ப நீட்டா தலைவர் இருந்த காலத்துல அம்மா இருந்த காலத்துல கூட்டு கேட்பாங்க, வான் பண்ணுவாங்க, சொல்லுவாங்கன்னு சொல்லி. இங்க எக்ஸ்பிளேஷன் கேட்கறதே இல்ல அசோகா. என்ன உடனே கட்சி விட்டு எடுக்கிறது, அதுக்கு ஒரு விசாரணை கிடையாது. என்னோட விஷயத்துல அப்படித்தானே, அதுல 2 பேருமே சேர்ந்து சைன் பண்ணாங்க. சாரி, ஜெயலலிதா காலத்துல எல்லாம் வந்து விசாரணை கமிஷன் எல்லாம் வச்சாங்கல்ல அதிமுகல. நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் பேர் சொல்லியே சொல்றேன். எனது நண்பர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், OS மணியன், அப்புறம் மிஸ்டர் சி பொன்னையன் இதுக்காகவே அங்க வச்சு வைத்திருக்கப்பட்டார்கள். தலைமை கழகத்தில் உட்காந்துருவாங்க. சில நேரத்தில் EVK சுலோச்சனா சம்பத் மேடம் இருப்பாங்க. கூட்டு பெரிய கமிட்டி மாதிரி போட்டு ரிப்போர்ட்டை வாங்கி தான் அப்புறம் எடுப்பாங்க. அதான் இங்க சட்ட விதியில் இருக்கு. இங்க என்னுடைய நீக்கமே எடுத்துக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணது, ரொம்ப அசிங்கமா பேசிட்டார் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் தவறு, அதிகமான ஓட்டுல ஜெயிச்சார், அண்ணன் OPS பத்தி தப்பா பேசுறது தப்புன்னு சொல்லி சொன்னதுக்காக வித்தவுட் எனி எக்ஸ்பென்ஷன் நேரா என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். இது அவர் சொன்னாரு, அது கூட கிடையாது. அதுதான் சர்வாதிகாரன்றோம், அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து ஓனாயினா ஓனாயும் இன்னொன்னு என்ன சொன்னாரு, ஓனாயும் வெள்ளாடும் ஓனாயும் சேர்ந்தாலும் சேர்ந்துரும், கவலைப்படாதீங்க. அது நடந்தாலும் நடக்கும். இதுல யாரு வெள்ளாடுன்றீங்க, யாரு ஓனாயின்றீங்க? அததான் அவர் சொல்லல. ரொம்ப சூப்பர் எழுதி கொடுத்தவர் என்ன பண்ணிட்டாரு கோவத்துல, அவருக்கு என்ன தகராறோ தெரியாது. இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு உப்பு ஜாஸ்தி ஆயிடும் வடையில இட்லியில, ஏன்னா அவனுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவன் உப்பையும் அது கொட்டிடுவான் ஹோட்டல்ல. அது மாதிரி இங்க வந்து அவர் மேல என்ன கோவம் தெரியல. இல்ல இங்க ரொம்ப நேரமா நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். யாரு ஓனாயி, யாரு துரோகி, யாரு வெள்ளாடு, யாரு நல்லவன், இதை எழுதினவர் யார சொன்னாரு? எழுதியவன் ஏட்டைக்கு எடுத்தான், படித்தவன் பாட்டைக்கு எடுத்தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி இப்போ அது பிரச்சனை. ரெண்டாவதுங்க, எல்லாம் கூடி வரும், எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க, ஒரு அம்மா பிறந்த நாள்ல நல்ல செய்தி வரும், இதெல்லாம் சேர்ந்து கட்சி ஸ்ட்ராங்கா வந்துரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சா, தொண்டர்கள் நினைச்சா, நேரா வந்து நீங்க சும்மா இருங்க சார். நீங்க 8 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்ட். இப்பதான் நீங்க பாயிண்ட் வந்தீங்க அசோகா. இவ்வளவு நேரம் இல்ல, இப்பதான் வந்தீங்க. அந்த நம்பிக்கை தளர்ந்து போய்விட்டது. ஐ எம் லூசிங் மை கான்ஃபிடன்ஸ் நவ. கம்ப்ளீட்டா காலி. அந்த நம்பிக்கை தளர்ந்து போய் என்ன செய்வது என்பது புரியாதது. இந்த அறிக்கை மூலம் அந்த அறிக்கை ஓனாய் ஏனாயின்னு வந்திருக்கு. ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு அறிக்கையை ஒரு கட்சி தலைமை வெளியிடுகிறது என்று சொன்னால் ஓப்பனாவே நீங்க ஓனாய் யாருன்னு சொல்லிருக்கும். நீங்க ஓப்பனா சொல்லிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து இப்ப நானும் பயங்கரமா எதிர்க்கிறேன், போய்கிட்டு இருக்கு. அவங்க ஐ கம் டு நோ ஹூ இஸ் தி ஓனாய். எழுதியவர் எடப்பாடி பழனிசாமியே சொல்லி இருந்தாருன்னா சார், எழுதினதே எடப்பாடி பழனிசாமி தானே சார்? அவர் பேர்ல தானே சார் அறிக்கை வந்திருக்கு. அவர் தன்னைத்தானே சொல்லிக்குவாரா என்ன? பல ஆண்டுகால நண்பர் அவருக்கு அது மாதிரிலாம் தமிழே சரியா பேச வரல, எங்க இருந்து எழுதுவார் சார்? அது வேற சார். அவர் பேர்ல வந்திருக்கிற அறிக்கையில அவர் வந்து அவரையே சொல்லிக்குவாரா என்ன? கையெழுத்து போட்டு உங்களை தானே சொல்லுவாரு. இல்ல கையெழுத்து போட்டு தானே கொடுத்திருப்பாரு. சொல்லுங்க பாப்போம். ஏங்க சிபிஏ சிபின்றாரு, டிடிவின்னு சொல்ல முடியல டிடின்றாரு. இதெல்லாம் அவருடைய ஸ்லோகன். இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப ட்ரிவியலான பர்சனல் அட்டாக்ஸா தெரியலையா உங்களுக்கு? இல்ல ரொம்ப சின்ன விஷயங்கள். இல்ல அப்படி எடுத்துக்காதீங்க நீங்க. அப்ப இது சின்ன விஷயமா எப்படி எடுத்துக்க முடியும்? நானு நீங்க இப்போ இல்ல நீங்க அது கேள்வி கேளுங்க. சரி ரைட்டு. பட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்புறமா சட்டமன்ற உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர். இது ரெண்டுமே இங்க வந்து ஒண்ணுதான் நடந்துச்சு. ஏன்னா திருமதி VK சசிகலா போட்ட உத்தரவு அவங்க காலில் விழுந்து ஒரு வந்துட்டார். அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அது எப்படி மாறுது? சரி, கேப்போம் சார், கேப்போம். திரு வில்சன், உங்க ஆடியோ சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா பேசுறது? சரியா இருக்குமா? ஆமா. என்ன துரோகம் செஞ்சாருன்னு கொஞ்சம் விளக்குங்கன்றாங்க சார். ஆரம்பத்துல இருந்து அதான் கேக்குறாங்க. OPS என்ன தவறு செய்தார்? ஆமா, நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றேன்.
என்னன்னா ஒரு கட்சியின் தலைமை, ஒரு மிக ஆளுமை மிக்க தலைமை வந்து ஒரு தோல்வி முகத்துல தொடர்ந்து இருக்கும்போது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவர்களிடம் எழுச்சியுற செய்வதற்கு, இப்பொழுது நாம் அடுத்தது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக, தொண்டர்கள் மத்தியில் உற்சாகப்படுத்துவதற்காக ஊரகத்திலையும் உள்ளாட்சியிலையும் சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் உங்களுடைய மாவட்டத்தில் அதே மாதிரி உங்களுடைய பகுதியில் யாராவது ஓநாயாக இருக்கிறார்களா, கட்சிக்கு துரோகம் செய்கிறவர்கள் இருந்தால் அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களோடு பயணிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கட்சிக்காக அவர் சொல்ற ஒரு வார்த்தை. சார் அதுவே நீங்க தான் குற்றமுள்ள நெஞ்சு தான் எடுத்துக்கிட்டாங்கன்னா இல்ல, அவங்க எடுத்துக்கல, அவங்க உங்களை தான் சொல்றாங்க. குற்றமுள்ள நெஞ்சு இல்ல, அதுதான் அவங்க எங்களையும் சொல்லலாம், அவங்க வந்து அகில இந்திய தலைமை யாராவது வேற கட்சியை கூட சொல்லலாம், இந்த மாதிரி யார வேணாலும் சொல்லிட்டு போலாம். ஆனா யதார்த்தத்துல நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் அவர் எந்த ஒரு அடையாளத்தையும் சொல்லாமல் அவர் சொன்னது எல்லா கட்சிகளையும் எல்லா நேரத்திலையும் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். கடந்த காலங்களில் துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்களே நம்ம ஏரியால இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால இது வந்து உண்மைதான். இன்னொன்னு இன்னும் காலாவதி ஆகல, நீங்க ஓபிஎஸ் குறிப்பிட்டு சொல்லல, அவங்க உரிமை எடுத்துக்கிறது. அது வேற சார். நீங்க யாரு சொன்னீங்க சார்? என்ன இல்ல, அவர் வந்து உங்களுக்கு நல்ல மனசுன்றாரு பாவம். அவங்க சொல்லிடலாம். யாரு? ஓபிஎஸ் இல்ல, நம்ம என்னன்னா யாருன்னா அவங்க எடுத்துக்கிறத பொறுத்ததுமா, அதுதான் சொல்றேன் நானு. அவங்க எடுத்துக்கிறத பொறுத்தது, அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு நாளைக்கு நீதிமன்றத்திலையும் எவ்வளவு நாளையும் ஊடகத்துல உட்கார்ந்து கட்சியை நடத்த முடியும்? நான் தான் கையெழுத்து போடுற அதிகாரின்னு ஒருங்கிணைப்பாளர் இருக்குதுன்றீங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்குதுன்றீங்க. ஆனா ஒருங்கிணைப்பாளர் வந்து லெட்டர் பேட் பயன்படுத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, அந்த அடையாளத்தை பயன்படுத்தக்கூடாது, கொடியை பயன்படுத்தக்கூடாது. தீர்ப்பு வந்திருக்குதா இல்லையா? அந்த தீர்ப்பு இருக்குதா இல்லையா? இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க, இப்ப நீங்க ஒரு சேல் டீடே போடுறோம் அப்படின்னா, நம்ம வழக்கறிஞர் மாதிரி சேல் டீடே போடுறோம்னா அந்த சேல் டீட்ல ஒரு ஷரத்து இருக்கும், இந்தியாவின் நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பட்டது அப்படின்றது. ஒரு மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஒரு அக்ரிமெண்டோ போடும்போது இந்த வார்த்தைகள் வரும். அது போல எல்லாத்துலயும் என்னன்னா சப்ஜெக்ட் டு சிவில் கோர்ட் வெர்டிக்ட் அப்படின்ற வார்த்தைகள் வரும். இன்றைக்கு வரைக்கும் இடைக்கால தடை டே டு டேல இருக்குதா? இன்னும் 20 வருஷத்துக்கு கூட அந்த கேஸ் நடக்கும். சிவில் கோர்ட்ல தீர்ப்பு வந்த பிறகு யார் பக்கம்னாலும் அப்பீலுக்கு போவாங்க, அதற்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு மறுபடியும் அப்பீலுக்கு போவாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க, ரெவ்யூ பெட்டிஷன் போடுவாங்க, கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுவாங்க. இன்னும் 20 வருஷம் கூட நடக்கும். கட்சி இருக்கிறது இல்லையா, கட்சி நடக்குது இல்லையா? இன்னைக்கு கூட நான் 2 நாளா வந்து திருவள்ளூர் போயிருந்தேன், காஞ்சிபுரம் போயிருந்தேன், செங்கல்பட்டு போயிருந்தேன். இந்த 2 நாட்களாக ஆயிரக்கணக்கான இடத்துல ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சவுண்ட் சர்வீஸ வச்சு ஜெயலலிதா படமும் எம்ஜிஆர் படமும் போட்டு ஒரு ஸ்வீட், தன்னாலான ஸ்வீட்டை கொடுத்துட்டு பின்னாடி பதாகையில பாத்தீங்கன்னா கட்சி கொடி சின்னம் இரட்டை எடப்பாடி படம் கூட எல்லா இடத்துலயும் இருக்குது. உணர்ச்சி பூர்வமாக நடத்தி கொண்டிருக்காங்க. நீங்க கட்சியில சேருதோ சேராதையோ அது வந்து நீர் அடிச்சு நீர் விலகாது, அதெல்லாம் வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனால் கட்சி இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது. அதை நாம் எப்படி நம்ம எதிர்காலத்துல எப்படி வரப்போகுது அப்படின்னு, சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. அப்படி இருக்கும்போது இப்ப கூட்டணி உருவாது. இது ஒண்ணு. சரி திரு ஸ்ரீதர், நீங்க துரோகி, விஸ்வாசி, ஓனாய் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஒரு தலைவர் இப்படிதான் பேசணும் அப்படின்லாம் சொன்னீங்க. திரு செங்கோட்டையன்ட்ட கேட்கும்போது ஆனா நீங்க அவரை போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. அதாவது செங்கோட்டையன் சீனியர் மினிஸ்டர், அவருக்கு எல்லாமே கட்சியினுடைய வல்லின மெல்லின எல்லாத்துக்கு மேலே எல்லாம் தெரியும். அவர் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியோ மற்றவங்க நினைக்கிற மாதிரியோ கட்சிக்கு எகென்ஸ்டாக செய்ய மாட்டார். அது யாராவது அதிமுகல ஒரு ஆர்பி உதயகுமார், ஒரு செல்லூர் ராஜு, இல்லை ஒரு வேலுமணி, யாராவது ஒருத்தர் உங்கள் பொதுச் செயலாளர் அறிக்கையை குறிப்பிட்டு கேள்வி கேட்கும்போது அவரை போய் கேளுங்கன்னு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்களா? அதாவது அதுக்கு இன்னொன்று இப்போ சொல்கிறேன். மாவட்ட செயலாளர் பதவி, சேலம் மாவட்ட செயலாளர் பதவி எடப்பாடி அண்ணனுக்கு அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அடிக்கடி மந்திரியை போய் பார்க்க போகிறவர் எடப்பாடி அண்ணன் வந்து செங்கோட்டையன் அண்ணன் தான். அவ்வளவு லிஃப்ட் பண்ணி விட்டார், அவ்வளவு லாயல்ட்டியாக இருந்தார். இன்னும் கூட போனால் ஒரு தேர்தலில் 3 மணி நேரம் செங்கோட்டை அண்ணனுக்காக மாவட்ட செயலாளர் எடப்பாடி அண்ணன் 3 மணி நேரம் வெயிட் பண்ணார், தூங்கி எந்திக்கிற வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு லாயல்ட்டி அவருக்கு உண்டு. 2 பேருக்குமே அப்படி இருந்தவர் தான். இதில் 2 பேருக்குமே அவங்களுக்குள்ள இந்த மனஸ்தாபம் கிடையாது. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. அவங்க 2 பேத்துக்குமே இந்த மனஸ்தாபம் கிடையாது. அதாவது ஒரு கட்சியில் வந்து மனமாச்சரியங்கள் இல்லாமல் இருக்க முடியாது.
எதுக்கு நானே எடுத்துக்கேன், நானே எக்ஸாம்பிள் ஒன்றே ஒரு சொல்கிறேன். ஓபிஎஸ் அண்ணன் வெளியே தனியாக இருக்கும்போது எல்லாரும் பயணும்போது ஓபிஎஸ்னுக்கு ஆதரவாக டிவியில் பேசுனது நான் தான். ஆமாம். அப்போது அடுத்து எல்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னு சந்தோஷம் சொல்லும்போது நான் சிஎம்கிட்ட போகிறேன், எடப்பாடிகிட்ட போய் போகிறேன். நான் போன உடனே வாங்க எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டும் ஒரே பிளாக்கில் இருந்தோம். அந்த நட்பில் எல்லாத்தையும் போச்சுட்டு 10 நிமிஷம் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நீங்கள் அவர் ஓபிஎஸ் இருந்தீங்கன்னா அவர் நினைக்கவே இல்லை. அவர் என்ன வாங்கி கடைசியில் கேட்டால் என்ன விஷயம் அப்படின்னு, இந்த செய்தி தொடர்பாளரை கொஞ்சம் போடணும்னே அப்படி கேட்டோன்னா, அப்படியா உடனே போட்டு ரைட்டு நீங்கள் ஓபிஎஸ்ன்னு போய் பார்த்துருங்க, மாவட்ட செயலாளரையும் பார்த்துருங்க அப்படின்னாரு. மாவட்ட செயலாளர் எஸ்பி வேலுமணிட்ட சொன்னால் அவரும் போட்டு ரைட்டு பிரச்சனை இல்லை, நீங்கள் ஓபிஎஸ் அண்ணன் போய் பாருங்க அப்படின்னாரு. ஓபிஎஸ் நம்மளால் தானே அப்படின்ட்டு அங்கே போகிறேன். கேட் அடைச்சிருந்துச்சு. நான் வந்திருக்குன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா, அண்ணே திறக்கிறோம், அவங்க உள்ளே இருக்குங்க இந்த செக்யூரிட்டி, அவர் போலீஸ்காரர், நான் திறக்கிறோம், ஆனால் ஒரு கண்டிஷன், அண்ணன்ட்ட சொல்லுவோம் உள்ளதாக இருக்கார், அவர் திறக்க சொன்னால் தான் திறப்போம். ரொம்ப சந்தோஷம், என் பேரை சொல்லுப்பா அப்படின்னு. போனால் திறப்பான்னு நினச்சிட்டு இருக்கேன். வந்தோடனே அண்ணன் ஒன்றும் சொல்லலை, திறக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஏப்பா உங்களுக்கு தேவையாகும் போது தேடி கூப்பிட்டீங்க, அந்த அஃபிடேவிட்லாம் கையெழுத்து கட்டிங்கிட்ட கொடுத்தேன், இன்னும் இப்போ திறக்க மாட்டேன்றீங்க, சரி வச்சுக்கோங்க அப்படின்னு வெளியே வந்துட்டேன். இந்த லெட்டரை கொடுத்து விட்டேன். தலைமை கழகத்தில் மனோகரன் இருந்தான். அப்போ கேபி முனுசாமி அவர் கூட்டத்தில் இருக்கார். அவர் கையெழுத்து போட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார். ஆனால் ஓபிஎஸ் அண்ணன் போடவே இல்லை, கேட்டையும் திறக்கலை, போடவும் இல்லை. இதுக்கு அப்போ செல்வராஜ் இருந்தார், கோவை செல்வராஜ், அவரும் சொல்லியிருக்காரு என்னென்ன அவர் தகுதிக்கு சீனியர், உங்களை ஈக்குவல் சீனியர், அவர் 81 கட்சிக்காரன்னு. நானும் அது இப்போ கட்சிக்கு வந்தேன். அவர் ஓப்பனாக பேசுவார். அவர் 81 கட்சிக்காரர் டாக்டர், அவர் மெடிக்கல் காலேஜில் எம்எல்ஏ ஏடிஎம்கில் இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போடுவோம் அப்படின்ட்டு விட்டார். ஜவஹர்லா அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் நான் நினச்சேன், ஓஹோ அதுக்கு பிறகு சரி விட்டேன். நீங்கள் என்ன உங்களோட இது சொல்கிறேன் நான், இப்படி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வெளியே போய், அப்படி கட்சியில் எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யும். அவர் வெளிப்படுத்துறாரு. அதான் அவர் வெளிப்படுத்த சொல்லலையே. என்னங்க நான் திரும்ப கேட்குறேன், அதிமுகவில் எந்த வரலாற்றுலையாவது ஒரு பொதுச் செயலாளர் அறிக்கையை பற்றி கேள்வி கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேங்க அவரை போய் கேளுங்கன்னு சொல்லுவாங்களே. அவர் என்னன்னா அவ்வளவு ப்ரெஷர் மீடியா இருந்தவர். அதுலேருந்து தப்பி ஒன்றும் இல்லை, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். இவர் நீ பாருங்க, பாருங்க அவர் எவ்வளவு நாள் பிரஸ் பார்க்காம இருக்காரு, யார் கேட்க போறாங்க? அதைத்தான் நான் சொன்னேன். அவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் பிரச்சனை இல்லை நான் சொல்றேன். அதுல இருந்து நீங்க அவருக்கு யாருக்கும் பிரச்சனை, கட்சியில இருக்கும், பல மட்டங்கள்ல இருக்கும். ஒரு கட்சியில வந்து எல்லா பிரச்சனை இருக்கிற அளவுக்கு யாரு சார் இருக்காங்க கட்சியில? ஏன் இருக்க கூடாதா? அது அம்மா இருக்கும்போது அப்படி, இப்ப வந்து எல்லாருமே ஈக்குவலா இருக்கும்போது ஒரு ஜனநாயகம். சார் அவரு நீங்களே சொல்றீங்க எடப்பாடியாரே அவருக்காக காத்திருந்தாரு, அவர் அவ்வளவு சீனியர். எத்தனையோ நான் வந்து இந்த மீடியால சொல்ல முடியும், எத்தனையோ பிரச்சனைகள் கட்சியில் இருக்கு, நான் எத்தனையோ சந்திச்சிருக்கேன். அதனால வந்து கட்சியில இல்லாம செங்கோட்டையனுக்கு வந்து இபிஎஸ் ஓட பிரச்சனை இல்ல, அதிமுகல வேற யாரோடயோ இருக்கு. அதாவது கட்சியில பிரச்சனை இல்ல அப்படின்னு ஒதுக்கி தள்ள முடியாது. வேலுமணியா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதாவது சின்ன பிரச்சனை அதை எப்படி நமக்கு அவங்களுக்கு எனக்கு தெரியாது. நீங்க தான் யாரோடயோ பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பொதுச் செயலாளரோடும் மேல்மட்ட தலைமை கழக நிர்வாகிகளோடும் அவருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சார் மேல்மட்ட நிர்வாகிகளோட யாரு கீழ இருக்க கிளச்சலரோட அவருக்கு பிரச்சனை இல்ல. செங்கோட்டையன் அவரோட சீனியாரிட்டி என்ன, அவர் என்ன கீழ இருக்கிறவரோட பிரச்சனை டிஸ்ட்ரிக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி இருக்கும். அதுதான் இருக்கும், தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, இதுதான் இருக்கும். ஆனால் மாறி மாறி சிரிச்சுக்கிறீங்க. ஒன்று ரெண்டு சொல்றேங்க, கேளுங்க. அதே மாதிரி சொல்லி அதனால என்ன சொல்றேன்னா, நீங்க இவரு நாஞ்சிலகுமார் அண்ணன் நம்ம புகழேந்தி எல்லாம் என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து சித்தாந்த ரீதியில் எதிர்த்து பேசுங்க, தப்பு இல்லை. ஆனா ஒரே கட்சிக்குள்ள இருந்துக்கிட்டு அவர் தலைமையில் அவர் ஒரு கட்சியில தலைவராக இருக்காரு, அவரை வந்து பர்சனல் அட்டாக் கூடாது, அதுவும் பொதுவெளியில கூடாது, நாகரிகம் இல்லை என்பதை சொன்னாங்க. ஓபிஎஸ் அண்ணன் போடல, ஓபிஎஸ் அண்ணன் கையெழுத்து போடல, அதனால நான் எதிரணிக்கையா வந்துட்டேன்னு. நம்ம வந்த கொள்கை என்னது? கட்சி. அவர் கையெழுத்து போடலன்னு வந்தாரு, கையெழுத்து போட்டாரு வந்திருக்காரு அவருக்கு போட்டது பிரச்சனை, இவருக்கு போடாதது பிரச்சனை. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டது பிரச்சனைங்கிறாரு. இவரு ஒரு ஆளு போட்டாரு, ஒரு ஆளு போடல. அதுக்குள்ள என்ன கலவரம், என்ன நிலவரம், அப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. அது என்ன நிலவரம் நடந்திருக்குங்கிறது அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இதே ஏதாவது சொல்ல போனீங்கன்னா, நான் அண்ணன் கூடாலே பயணிச்சவன், 2000 வந்தவன், தர்மயுத்தத்துல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே வந்தவன்.
தளவாய் சுந்தரம்னு ஒருத்தர் சொன்னதுனால எனக்கு போடல. அண்ணனே சொன்னாரு, பரமசிவன் களத்துல பாம்பு தொங்கிட்டு இருக்காருங்க, நான் என்னங்க போட முடியும்ங்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்க சொன்னாங்க. இதே பாலாஜி ஹாஸ்பிட்டலில் எடப்பாடி பழனிசாமி பல்லு வலிக்குன்னு வந்திருக்கும் போது நான் போய் நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் நிற்கும் போது நின்று எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்கிறேன். இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது தளவாய் சுந்தரத்தை மீறி என்னால் செய்ய முடியாது. எங்கே போகிறாங்க ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேரும் யாரை பார்க்குறாங்க? தளவாய் சுந்தரத்தை பார்க்குறாங்க. அதுபோல் அண்ணனுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும். அன்னைக்கு தளவாய் சுந்தரம் இன்னைக்கு கூட அண்ணனை சுற்றி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா நம்மளை எழும்ப விடக்கூடாதுங்கிறது அடுத்த ஒரு மேல்மட்ட நிர்வாகி இருப்பாங்க. அண்ணன் பக்கத்திலே இருப்பாங்க, அதே மாதிரி அந்த பக்கம் இருப்பாங்க. அப்படி செங்கோட்டையனுக்கு யாரோ இருக்காங்கன்றார். அது இல்லை, அவர் சொல்ல வர்றது கருத்துக்கு நான் சொல்ற கருத்துக்கு வேற. இப்போ எங்க மாவட்டத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு ஒரு உறுப்பினர் அட்டையே கொடுக்கல. ஆனா அவர் வந்து எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு, கும்பிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஏன்னு கேட்டால் தளவாய் சுந்தரம் அவருக்கு உறுப்பினர் அட்டையை கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்காரு. ஆனா அவர் எடப்பாடின்னு சொல்லி கும்பிட்டு இருக்காரு. அதனால நம்ம வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கோம்னா அதிமுகங்கிற உணர்வுக்கு வந்திருக்கோம். தலைவர்கள் நம்மளை வாழ வைக்கணும், பதவி போடணும்னு நினைச்சு பதவியே இல்லாம 4 ஆண்டு காலம் சும்மா தான் இருந்தேன் ஆட்சி இருக்கும்போது. அப்படித்தான் திரு செங்கோட்டையன் அவர்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாரு. இதே செங்கோட்டையன் 93-94 அப்ப வந்து அம்மாவோட இதுல வந்து அவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. செங்கோட்டையன், அழகு திருநாவுக்கரசு, ராஜகண்ணப்பன், இந்த 3 பேர் தான் எல்லா மாவட்டம் வாரியா போறவங்க. எங்க மாவட்டத்துக்கு வரும்போது நான் கிளை செயலாளர், நான் தான் கடைசி நன்றி உரை. அப்போ அவருக்கு நாங்க வந்து இன்னைக்கு திமுகவில் இருக்க ஆஸ்டின் தான் மாவட்ட செயலாளர். நாங்கள் ஆரலாய் மொழியில் வந்து வரவேற்பே கொடுத்து அந்த அளவுக்கு இருந்திருக்கும் போது கூட அம்மாவுடைய செல்ல பிள்ளை. அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவியை பறிச்சாங்க. ஆமா, பொறுப்போட பறிச்சாங்க. எங்கேயும் போயிட்டாங்களா? ஒண்ணும் இல்லையா? அவர் பாட்டுல அமைதியா இருந்தார். எம்எல்ஏ தான் சொல்றாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருப்பாரு. இன்னைக்கு இருப்பாருங்கிறது சாத்தியம் இல்ல. அது தலைவருக்கு கொடுத்தாரு, அம்மாவுக்கு கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இதே இப்ப அண்ணன் சொன்னது மாதிரி அவர் அமைதியா தானே இருக்காரு. அண்ணன் சொன்னது மாதிரி எடப்பாடி, நான் இல்ல சில ஊடகங்கள்ல வந்ததை சொல்றேன். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு 6 கதவை கூட திறந்து விட்டவர் தான். அது நான் பல விஷயங்கள்ல பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையோ புரட்சித் தலைவி அம்மா வைக்காம தன்னை மிகைப்படுத்தி ஒரு கூட்டத்தை நடத்தும் போது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில வெளியில வரார். மேடம், நான் திரும்பி சொல்றேன், அவர் வந்து பெருந்தன்மையா போனோம்னா மீடியா பார்த்து எதுக்கு அந்த பிரஸ் மீட் வச்சிருக்கணும்? அப்போ உள்ள இருக்கிறது தானே வெளியில வருது. நீங்க எப்போ வெளியில கக்கிட்டீங்களோ அங்க நாட்டை அடிக்க தொடங்கிடும். அதான் உண்மை. கேட்போம். திரு வில்சன் இருக்கீங்களா? நம்ம திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு இணைக்கணுங்கிற விருப்பம் இருக்குது, அதனாலதான் நீங்க இந்த துரோகி ஓனாயெல்லாம் சொல்லும் போது அவர் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு பார்வை. இல்ல அசோகா மேடம், செங்கோட்டையன் மேட்டரை நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம எல்லாமே யூகத்துல பேசிட்டு இருக்கோம். முதல் விஷயம் அவர் சொன்னது, அந்த விவசாயிகள் அத்திக்கடவு அவிநாசி போராட்ட குழு நடத்துற கூட்டத்துல எனக்கு இன்விடேஷன் 3 நாள் முன்னாடி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதுல எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா அம்மா படமும் இல்ல, அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு பதில் வந்து ஜெயக்குமார் சொன்னாரு, இது வந்து கட்சி விழா கிடையாது, இது வந்து விவசாயிகள் தனிப்பட்ட முறையில எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து கொடுத்தாங்க, அவங்க முக்கியத்துவம் எடப்பாடிக்கு கொடுத்ததால அது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழுல இருந்த சம்பத் வந்து நேரடியாக சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க வந்து போய் கொடுக்கும்போது செங்கோட்டையன் ஐயா சொன்னாரு இந்த விஷயத்தை உண்மைதான், ஆனால் இந்த விஷயத்தை நாங்க எடப்பாடி கிட்டயோ செல்வமணி கிட்டயோ இல்லைன்னா தனபால் கிட்டயோ நாங்க சொல்லவே இல்லை, இதை ஒரு நாங்க பெருசா நினைக்கல அப்படின்றது அவங்க சொன்னாங்க. அதற்கு நாங்க அப்படின்றது அவங்க சொல்லிட்டாங்க. அதற்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். அதற்கு அடுத்தது வந்து அதே செங்கோட்டையன் கிட்ட கேக்குறாங்க இதை பற்றி. அவர் சொல்றாரு, நான் புறக்கணிக்கல, நான் கலந்துக்கல. அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். அது அவருக்கு ஐயா அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கணும். நான் அங்க கலந்து கொள்ள மாட்டேன் என்பதற்கும் நான் புறக்கணிக்கிறேன் என்பதற்கும் அத வந்து 6 வித்தியாசம் சொல்லுங்க. அவர் தான சொல்லணும். அது ஏன் இல்ல நீங்க அது ஒரு முக்கியமான ஒரு இல்ல, நீங்க அதுதான் ஒரு பெரிய வித்தியாசமா நீங்க சுட்டி காட்டுறீங்கல்ல. இல்ல இப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? வித்தியாசம் இல்லன்னு ஏத்துக்கிறீங்களா? இப்போ அவர் சொல்ற வார்த்தையை தானே நம்ம ஏத்துக்கணும். இல்ல சார், அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே? அதுதானே விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன், அது வேற விஷயமா? அவங்களுடைய அகராதியில எப்படி இருக்குதோ நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் சொன்னது வந்து நான் புறக்கணிக்கல, நான் கலந்து கொள்ளவில்லை. அப்ப நிருபர்கள் கேட்டார்களா? ஏன் நிருபர்கள் ஏன் கேட்கல? ஒரே ஒரு வித்தியாசம் சொல்லுங்கன்னு ஏன் கேட்கல? அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு இந்தியாவை ஆளக்கூடிய டெல்லியில தலைமை கழகம் கட்டப்படுகிறது. அது நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கல. சரியா? அப்போ அந்த காரணம் இல்லன்றது தெரியுது. அடுத்தது சொல்றேன், அதே நிருபர்கள் திருப்பியும் கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், என்ன உயிரை வாங்காதீங்க, நீங்க என்னென்னமோ நினைக்கிறீங்க, அதெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிருபர்கள் கேட்கறாங்க, விலக்கப்பட்டவர்கள் இணைப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னு எடப்பாடி சொல்றாரு அப்படின்னு கேட்டா அவர்கிட்டயே போய் கேளுங்கன்னு சொன்னார் அன்னைக்கும். அதே மாதிரி எடப்பாடியார் பேரை சொல்லல அப்படின்னா எதிர்ப்பு இருந்தா எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அவர் சீனியர். ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்ல பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த விஷயம் தொடர்ந்து சொல்லிடுறேன். அடுத்தது என்னன்னா துரோகிகள் அப்படின்னு சொன்னாரு. ஐயா துரோகிகள் சொல்றீங்களே, நம்மளும் விவாதிச்சோம், தமிழ்நாடு முழுக்க சொல்றாரா அப்படின்னு. ஆனா அடுத்த நாள் நிருபர்கிட்ட சொன்னாரு, அந்தியூர் தொகுதியை மட்டும் சொன்னேன், அங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருந்ததால அங்க சில துரோகிகள் இருந்தாங்க, கட்சியை காட்டி கொடுக்க அவர்களை சொன்னேன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்றாரு. இன்றைக்கும் என்னன்னா தலைமை கழகத்துக்கு வரல ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன, நினைவு நாள் நிகழ்ச்சியில இருந்தா நான் சென்னைக்கு போயிட்டு இருப்பேன், இது பிறந்த நாள் நிகழ்ச்சினால நலத்திட்டங்கள் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவருதான் சமரச வார்த்தைகள் சொல்றாரு. நம்ம அதிருப்தி இருக்கோன்றது நம்ம அனுபவத்துல நம்ம யூகத்துல சொல்றோம். எந்த அதிருப்தி, எப்படி அதிருப்தி, இப்ப டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி எந்த விதத்துல அதிருப்தின்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை அந்த அதிருப்தி சமரசம் ஆகக்கூடியதா எதிர்காலத்துல அப்படின்றது யாருக்கும் தெரியாது, நம்ம யூகத்துல சொல்றோம். செங்கோட்டையன் சொன்ன வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்த முடியும், அதை மீறி நம்ம எப்படி பயன்படுத்த முடியும்? சரி கேப்போம். புகழேந்தி, இந்த செங்கோட்டையன் விஷயத்த ரொம்ப பெருசாக்குறீங்களோ தேவையில்லாம? அவர் எவ்வளவு பட்டியல் போட்டார் பாருங்க, அவரே நிறைய விளக்கம் கொடுத்துட்டாரு, இன்னமும் அதை பேசிக்கிட்டே இருக்கிறது நியாயமா? ஆமா, விளக்கம் என்ன கொடுத்தாரு, புறக்கணிச்சிட்டாரு. அம்மா படம் இல்ல, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் புறக்கணிக்கலன்னு அவரே தானே சார் சொல்றாருன்றார். ஆமா, அது வேதனைப்பட்டு போகலையே அந்த மேடைக்கு. அந்த அந்த ஏரியாவுடைய ஹீரோ அவர் தானே. பல ஆண்டு கால அவர்கிட்ட கேட்கும்போது நான் புறக்கணிக்கலங்கிறாரு, நான் பொதுச் செயலாளர்னு சொன்னேங்கிறாரு, எனக்கு எதுவும் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுங்கிறாரு. பல இடத்துல அவரே கிளாரிஃபை பண்றாரு, இன்னமும் நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தா அவர் வராதது உண்மை, இன்று கூட வராதது உண்மை. 1000 கருத்துக்கள் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே அதை மேல சொல்லி உள்ள இருந்து புகைச்ச அது நடந்துகிட்டு இருக்குங்க சோகா. இன்னொன்னு, அவர் சார் பேசும்போது நீட்டா சொன்னார் ஸ்ரீதர் சார், தொண்டர்கள் எல்லாம் கொண்டாடுகின்ற காட்சியை தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பார்க்கிறோம்னு. தொண்டர்கள் மாத்திரம் அல்ல சார், இந்த நாட்டினுடைய பிரதமர் மாத்திரம் அல்ல சார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்போடு இன்னைக்கு போயஸ் தோட்டம் திருமதி தீபா மாதவன் ஏற்பாடு செய்த விழாவில் கலந்து அவர் எவ்வளவு உள்ளன்போட அம்மா கிட்ட பழகினது போனதெல்லாம் அவர் எங்களோட பரிமாறி அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி போயிருக்காருன்னா எல்லாமே உண்மை. தலைவர்கள் பாராட்டுகிறார்கள், மற்ற கட்சி தலைவர்கள் பாராட்டுகிறார்கள், அது கரெக்ட் தான். ஆனா ஓநாய்கள் ஓட்டு போட போவதில்லை. அதே மாதிரி ஆடு ஓட்டு போடாது, வெள்ளாடு ஓட்டு போடாது. ஆனா இருக்கின்ற தொண்டர்கள் ஓட்டு போடவில்லையே. 2 கோடி தொண்டர்கள் நாடாளுமன்றத்தில் 80 லட்சம் தானே வந்திருக்கு. மீதி தொண்டர்கள் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க? தலைவரையும் அம்மாவையும் கொண்டாடுவார்கள், எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் உண்மை. சரி, செங்கோட்டையின் பிரச்சனை, ஒரு தலைவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அவர்கிட்ட போறதுக்கு? கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நேரா போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேச்சு சரி பண்ணி பேசல. நமக்கு தெரியுமா சார்? பேசலீங்க, பேசவும் மாட்டாரு இவரு. ஒரு காலகட்டத்துல தனிப்பட்ட முறையில 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க நமக்கு எப்படி சார் தெரியும்? அசோகா, நீங்க நம்ப மாட்டீங்க. ஸ்ரீதர் சொல்றாரு அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லன்னு. இல்ல, நீங்க அது பொய்ங்க. அத நாடு பூரா பாத்துக்கிட்டு இருக்குங்க. ஓடிக்கிட்டே இருக்காரு. யாரு ஓடுவார் பின்னாடி? செங்கோட்டையன் பின்னாடி எடப்பாடி பழனிசாமி ஓடுவார், நான் பார்த்திருக்கேன். அந்த காலகட்டங்கள் போச்சு. ஒரு பெரிய தலைவருங்க அந்த இடத்துல, சீனியர் மோஸ்ட். அப்ப நீங்க தேடிட்டு போய் இதையும் சரி பண்ணக்கூடாது. அப்ப ஏன் இன்னைக்கு வரல தலைமை கழகத்துக்கு? இதெல்லாம் பேசினார்ல, அசோகா சொல்றது கரெக்ட், இதெல்லாம் பேசினார்ல. அப்ப ஏன் நீங்க தலைமை கழகத்துக்கு கைக்கு ஒத்துருந்தா வேலை தீர்ந்திருக்குமே. பிறந்த நாள் விழாவை அந்தந்த மாவட்டத்துல எல்லாரும் கொண்டாடுறதுன்னு முடிவு எடுத்திருக்காங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏன் ஹெட் ஆபீஸ்க்கு வந்தாரு? அவர் பொதுச் செயலாளர். அப்புறம் அவரோட பெரிய லீடர் இல்லையா? அவருடைய மூத்தவர் இல்லையா? தலைவர் இல்லையா? அப்புறம் பொன்னையன் மாவட்டத்துக்கு போக வேண்டியதானே? இங்கேயே வந்தாங்க. திருச்செங்கோடுக்குள்ள போயிருக்கணும். பொன்னையன் இங்க நின்றுட்டு இருக்காங்க. திண்டுக்கல் சீனிவாஸ் அங்கல்ல இருந்திருக்கணும். திண்டுக்கல்ல இங்கேயே வந்தாரு. அது அல்ல, எல்லாரும் வெறுத்து போயிருக்காங்க. அசோகா, உண்மையை சொல்றேன், யாரும் ஹாப்பியா இல்ல. இந்த எல்லோரிடமும் ஒற்றுமை இல்லாமல் சேராம இருக்கிறத வெறுத்து போய் மனம் வெதும்பி தொண்டர்கள் போல எல்லாரும் எல்லா பக்கமும் இருந்து கோகுல இந்திராவிலிருந்து
திரு செங்கோட்டையிலிருந்து ஒன்னொன்னு ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பிரச்சனைகள் அதிகமாகி விட்டது. இது எப்படி சமாளிக்க போறான்னு தெரியாது. ராஜ்யசபா சீட் வந்த உடனே தேமுதிகவும் கூட போகுது. கொடுக்கலன்னா இதே துரோகத்தை ஏமாத்தாது பண்ணா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்கதான் அன்னைக்கு பக்கத்துல நின்னாங்க. அவங்க சொல்லுவாங்க கேப்டன் இறந்ததால தான் 70% ஓட்டு வந்துச்சுன்னு சொல்லி. இவர் இல்லைன்னு சொல்லிடுவார சொல்லுங்க பாப்போம். ஏன்னா விருதுநகர்ல நெட் டு நெட் ஃபைட்ல தான் தோத்தது. ஜெயிச்சிருக்கணும், தோத்துட்டார் விஜய் பிரபாகர். ஏடிஎம்கே எப்படி எந்த இடத்துல அது மாதிரி வந்துச்சு? 13 இடத்துல 3வது இடத்துக்கு 7 இடத்துல டெபாசிட்டும் போச்சா இல்லையா? நடந்ததா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். ஒற்றுமை வேணுங்க. எவ்வளவு எஸ்டிஎஸ் தலைவர் ஏத்தார், எஸ்டிஎஸ் அம்மா ஏத்தார், எஸ்டிஎஸ் சமாதானமா போனாங்க. கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி போகாது, கிழக்கே ஒதுக்கும் சூரியன் மேற்கே ஒதுக்காது, காகிதப்பு மணக்காதுன்னு சொன்னார் காளிமுத்தண்ணன். அம்மாவை பார்த்து அவரை கூட்டு சபாநாயகர் பண்ணாங்க அம்மா. அந்த தலைவர்களை விடவா எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகணும் நல்லெண்ணமே இல்லைங்க. ஓனாயும் வெள்ளாடும் சேருங்க. எடப்பாடி பழனிசாமி திருந்தவே மாட்டாங்க. ஓகே, கேட்போம். நிகழ்ச்சியோட நிறைவான பகுதியில் இருக்கும் திரு ஸ்ரீதர் நிறைவு கருத்து. அதாவது பொதுச் செயலாளர் வந்து இந்த அறிக்கை வந்து தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக ஒரு களப்பணிக்கு எல்லாம் தயாராகுங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் மெசேஜ், தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு தலைவருக்கு வேணும். ரெண்டாவது, இந்த அறிக்கையை வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிசன்மெண்ட் இந்த ரிபலியன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விட்டுருந்தாருன்னா அதை பற்றி நம்ம கூட சொல்லலாம். 4 வருஷமாக பொறுத்து பார்த்து நமக்கு துரோகம் செய்தவர்கள் துரோகம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்ற முடிவை வந்த பிறகு தொண்டர்களுக்கு சொல்லிட்டார், இனிமேல் இதுதான் வழி, இந்த வழியில போங்க. இந்த வழியில போய் தோத்துட்டு தானே இருக்கீங்கன்னு ஓபிஎஸ் கேக்குறாரு. அவங்க இருக்கும்போது என்ன சாதிச்சீங்க, என்ன கண்டீங்க? இது அதுதான் இந்த தேர்தலை பாருங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஒரு தேர்தலுக்கு இப்படி தான் சார் சொல்றீங்க. அதுக்கு அடுத்து பேச 10 தேர்தல் ஆயி போச்சு சார். அவர் தான கூட இருந்தாரு. ஓபிஎஸ் தான் கூட இருந்தாரு. கரெக்ட். நீங்க என்ன சொன்னீங்க? அவர் வெளியே போயிட்டாருன்னா நாடு சுபிச்சமாயிரும், நம்ம அதிமுக ஜெயிச்சிரும், நீங்க ஜெயிக்கலையேன்னு கேக்குறாரு. அதாவது பல காரணங்கள் இருக்கு. இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறாங்க, என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி முத்தாய்ப்பெல்லாம் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை பாருங்க. நம்ம இதுலயும் ஜெயிக்கலன்னா இதுலயும் ஜெயிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? 10 வருஷம் திமுக தோத்துக்கிட்டே இருந்து ஆட்சி அமைக்கலையா? 10 வருஷமா திமுக தோத்துக்கிட்டே நீங்க இன்னும் 5 வருஷத்துக்கு பிளான் போடுறீங்க. என்ன சொல்றேன்னா, அது மாதிரி அரசியல்ல எதுவும் சாத்தியம். சார் 26 அண்ணா திமுக தலைமை ஆட்சி அமைக்கும் மேடம். ஆகலன்னா என்ன பண்றது? அமைக்கும். ஆகன்ற பேச்சுக்கு இடம் இல்லை. நடக்கும். ஓகே, கேட்போம். திரு கோலப்பன் நிறைவு கருத்து. அதாவது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாள் தினத்தில் சட்டமன்றத்தில் ஒரு இதே ஏற்றுனாங்க. தன்னுடைய மறைவுக்கு பின்னாடும் 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக இருக்கும். இது வரைக்கும் அவங்கெல்லாம் பேசினாங்க. அண்ணன் பேசும்போது அவருடைய கோட்பட்டு காட்டுறது எல்லாமே திமுக. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஆமாம் முதல்ல சொன்னார் திமுக துரைமுருகன் சொன்னதை சொல்லலையா, ஓனாய் சொல்றதுக்கு துரைமுருகன் சொல்லலையான்னு சுட்டி காட்டினாரு. அவர் சொன்னாரு. அடுத்தல இவர் சொல்றாரு 10 ஆண்டு காலம் திமுக தோத்து போகலையாங்கிறாரு. இந்த திமுகவை குறிப்பிட்டு தான் எடப்பாடி பழனிசாமியை மேற்கொள்ளும் போது இவர் ஒரிஜினல் அதிமுக இல்லைங்கிறது இப்பவே பூர்வமா நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆதரவா இருக்காங்களா அதிமுக? ஆமா, திமுக வரணுங்கிறதுக்கு தானே இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுகவோட பிடி சப்போர்ட் பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி நபர், அவருக்கு கூடால இருக்க 3-4 பேர் தான். திமுக என்ன விஷயமோ கொடநாடு கேஸ் எடுக்கல, பல வழக்குகள். நம்ம முன்னாடி இருந்த அதாவது தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எவ்வளவோ அறிக்கை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமியோட 4 ஆண்டு காலத்துல. அதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம். குட்கா கேஸு இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் இன்னும் எதுவுமே தட்டி தூக்கல. அப்போ அண்ணே நீங்க எப்படினாலும் இருந்துருங்கண்ணே, நம்ம அப்படியே கொடுத்ததுதான். நம்ம இன்னும் சொல்ல போனா நிறைய விஷயங்களை சொல்லலாம். நீதிமன்றத்தில் போய் வாங்கிடுங்கன்னே சொல்றோம். கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. உணர்வு பூர்வம் பாசத்தோட அனுகிரகத்தோட செயல்படுறாரு. ஆனா நாங்க சொல்றது நீங்க இன்னும் பொறுத்துடுங்க. இந்த எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில ஒரு ரெட்டையில சிம்பலை கொடுத்து நீங்க இவரு தான் பொதுச் செயலாளர்னு வந்தீங்களோ, நாங்க அப்படிலாம் வரல. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிறது உறுதிங்கிறது தேர்தல் கமிஷன் மூலமா வந்து இந்த தலைவர் மட்டும் மாறும், தலைமை மட்டும் மாறும். மிச்ச தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு 2026 ஆட்சி அமைப்புங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள்ல ஒரு அடிமட்ட தொண்டரா என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யறேன். திரு வில்சன் நிறைவான கருத்து. அதாவது 2024 வந்து கூட்டணிக்கு வந்து எப்படி அமைஞ்சுது அப்படின்னா, திமுக கூட்டணியை விட்டுட்டு பாத்தீங்கன்னா அதிமுக இல்லாத
பிஜேபி, அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், இதுதான் வெளியே ஒரு ரீசனபிள் பெரிய கட்சிகள். அப்படி இருக்கும்போது முதலாக தமிழ் மாநில காங்கிரஸ் எடப்பாடி ஐயாவை போய் பார்த்தார் ஜி.கே. வாசன் அவர்கள். கூட்டணிக்கு தயாராக இருந்தாங்க. பிஜேபி எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருந்தது, கூட்டணிக்கு தயாராக இருந்தார்கள். தேமுதிக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கடைசி வினாடி வரைக்கும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதா இருந்தாங்க. ஒரு நிர்பந்தத்தால பிஜேபி பக்கம் போயிட்டாங்க. அப்ப அந்த காலகட்டத்திலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருந்தார்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க. அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம், ஒழுங்கு நடவடிக்கையை பற்றி பேசினாங்க. நம்ம தொலைக்காட்சி தான் நினைக்கிறேன், திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், நம்ம நாஞ்சில் கோலப்பல இங்க இருக்காரு, நாஞ்சில் சம்பத் தொலைக்காட்சியில பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சாலையில எறும்பு போறதுக்காக யானை நடக்காம இருக்க முடியுமா, பக்கத்து வீட்டுல இழவு இருக்கிறதுக்காக என் வீட்டுல திருமணம் நடக்காம இருக்குமா அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது கீழே வந்து ரிப்பன்ல வந்துச்சு, துணை கொள்கை பரப்பு பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் நாஞ்சில் சம்பத் அப்படின்ற வார்த்தை. அது எதுவும் வந்து 15 நாள் நோட்டீஸ் அப்படி கிடையாது. இப்போ என்னுடைய சகோதரர் நாஞ்சில் கோலப்பன் 2023 ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரு ஓபிஎஸ் அணியிலிருந்து அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்களா, இல்ல நான் நோட்டீஸ் கொடுத்தாங்களா, ஏதாவது விளக்கம் கேட்டாங்களா? இது நடந்துச்சு. சரி, எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாம்பவான இருப்பாங்க பரமசிவன் களத்துல பாம்பு மாதிரி. அதுதான் இயற்கை. நீங்க சொன்னது ஒரே ஒரு குறிக்கோள். அததான் சொல்ல வரேன். எடப்பாடி பழனிசாமி இது வந்து எல்லா வார்டுல ஜெயிக்க சொல்றது நடக்குது. இல்ல நான் சொல்லி முடிச்சறேன். கூட்டணி வேண்டாம். ஆனா இவ்வளவு கூட்டணி வேண்டாம். இல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த வார்டுல திமுகவை கொடுத்துட்டாரு. சார் நீங்க சேர்றது சேராத பற்றி சார் நீங்க ஐயா நான் பேசுறத நிறுத்தாதீங்க, நான் வெளியே இருந்து பேசுறேன். அதாவது நீங்க வந்து இப்ப கூட சொன்னாரு அவரு, தேமுதிக சொல்லும் எங்களுடைய தலைவர் இறப்பால தான் நீங்க ஒத்திக்கினீங்கன்னு. இல்ல 91ல இதேதான் காங்கிரஸ் சொல்லுச்சு, ராஜீவ்காந்தி இறப்பால தான் அதிமுக ஜெயிச்சுதான்னு. இப்ப வந்து புகழேந்தி அதை ஏத்துக்கொள்கிறாரா? அதிமுக வந்து ஜெயலலிதா தான் ஏத்துக்கொள்கிறாரா? நன்றி சார். அதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியின் தருணத்தில் நிறைவு செய்தாக வேண்டும். பங்கேற்று கருத்து தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.